பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இரவெல்லாம் பாதுகாத்தார், புதிய நாளை தந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். இந்த வேளையிலும் கூட இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக எபேசியர் 3 அதிகாரம் 19வது வசனம். அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். அதற்காக பவுல் ஜெபிக்கிறார். தன்னுடைய விசுவாசிகள் தேவனுடைய அன்பு, அது அறிவு கட்டாத அன்பு, கல்வாரியின் அன்பு, அறிவு கட்டாத அன்பு. உலகத்துல எவ்வளவு அன்பை பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் அன்பு இருக்கிறது, சகோதர அன்பு இருக்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அன்பு இருக்கிறது, எவ்வளோ அன்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லா அன்பை பார்க்கலும் மேலானது கல்வாரியின் அன்பு. ஏனென்றால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நாம் அவரை விட்டு தூரமாய் இருந்தபோது, நாம் பாவிகளாய் இருந்தபோது, நாம் ஆகாதவர்களாய் இருந்தபோது அவர் நம்மை தேடி வந்து நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அந்த கல்வாரியின் அன்பை உணர்ந்தவர்களாக, அறிவு கட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாற வேண்டும். அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக பவுல் ஜெபம் பண்ணுகிறார். இந்த நாட்களிலும் கூட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் விசுவாசத்தில் நிலை நிற்பதற்கு அதிகமான ஜெபம் தேவை. அறிவு கட்டாத தேவ அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 139:5-6 வசனங்களை படிக்கும்போது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறீர். பாருங்கள், வாழ்க்கையில நெருக்கங்கள், பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவர் அவருடைய கரத்தை, ஆசீர்வாதத்தின் கரத்தை, நன்மையின் கரத்தை ஆண்டவர் நம்முடைய தலையின் மேல் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை அவன் சொல்லுகிறான், இந்த அறிவு எனக்கு எட்டாத, எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது, எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. ஆம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அந்த அந்த கிரியைகள், செயல்கள் நமக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த தேவன் எவ்வளவோ பெரியவராயிருந்தோம் நம்மை தேடி வந்து நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். தீத்து சொல்லுகிறார் 1 அதிகாரம் 3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். ஆதி காலம் தொட்டே ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அறிவு கெட்டாத அந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாறுவோம். அந்த ஆதி காலம் முதல் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி தகுதி உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து விலையேற பெற்ற மகிமைக்காக எங்களை அழைத்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை புதிய சந்தோஷத்தினாலும், புதிய கிருபையினாலும், புதிய அபிஷேகத்தினாலும், புதிதான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து கர்த்தர் வழி நடத்தும். தெய்வீக நன்மைகளாலும் நிரப்பும். உம்முடைய அன்பை உணர, அறிய, ஆழமாய் வேர்விட்டு வளர, கிறிஸ்துவின் அன்பிலே வேர்விட்டு வளர உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். இவர்களை ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.